விநாயகர் அகவல் 13 தொடங்க இருக்கின்றேன். 11வது பகுதி பாடல் விநாயகர் அகவல்ல அதுல 5 வரிய முதல்ல படிக்கிறேன். பொறி அட்ட காயம் புலப்பட எனக்கு தெரி 8 நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து. அவ்வளவுதான். இதான் 5 வரி. பொறி அட்ட காயம் புலப்பட எனக்குங்கிற முதல் வரியை எடுக்கிறோம். இப்ப நம்ம பொறி அப்படி என்றால் புரிகிறதா, புரிந்து விட்டதான்னு கேட்கிறோம்ல, அதான் அந்த புரிதான். அந்த 2 வார்த்தை 2 எழுத்து தான். புரிய செய்தல், அறிய செய்தல், அறிந்து கொள்ளும்படி செய்தல். புரின்னா அதுக்கு தான் அர்த்தம். அட்டன்னா 8. இந்த 8 என்னங்கிறத கவியில சொல்லும் போது பலவிதமான அர்த்தங்களை கொடுக்கிறார்கள். பஞ்சத்தன் மாத்திரை 5 இருந்தா அது எடுத்துக்கணும் நம்ம. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். இது 5. இது போக அந்த கரணங்கள் என்று அந்த பகுதிகள், மறைபொருள் பகுதிகள். அந்த முன்னாலே அந்தகன்னா கண்ணு இல்லாதவன் அர்த்தம். மறைபொருள் இது. அந்த மாதிரி இது மறைவானது. என்னது? புத்தி, மனம், ஆங்காரம் என்று சொல்லப்படும். அதாவது அந்த கரணங்கள் உண்மையிலேயே 4 தான். இந்த பதவுரையில 3 தான் எடுத்திருக்காங்க. இதை விட்டுட்டாங்க. சித்தத்தை விட்டுட்டு புத்தி, மனம், ஆங்காரங்கிறத இந்த 3 தான் எடுத்திருக்காங்க. அப்ப பஞ்சத்தன் மாத்திரைகள் 5, இது ஒரு 3. அப்ப அது 8ங்கிற இடத்துல இந்த இடத்துல 8 வருது. இந்த காயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த உடம்புல 8 நிலைகள். அதை எனக்கு நீங்க புரிய வைக்கணும். புலப்பட எனக்கு புரிய வைத்து எனக்கு அருள் செய்யுங்கிறதா இதனுடைய ஒரு வரி. அதுல சூட்சமமாக இருக்கக்கூடிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற பஞ்சத்தன் மாத்திரைகளோடு 3 கரணங்களாகிய புத்தி, மனம், ஆங்காரம் எனும் இந்த 8ஐயும் சேர்த்தோம்னா அதுதான் புரியெட்டு அப்படின்னு பேரு. இதுவே புரியட்ட காயம் என்பது. இந்த உடம்புல காயங்கிறது அந்த வரிக்கு அர்த்தம். அந்த காயத்துக்கு அடுத்து 2வது வரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தெரி 8 நிலையும் தெரிசனப்படுத்தி. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா புரி அட்டகாயம். அட்டங்கிறதுனால அட்டம திசைன்னு சொல்லுவாங்கல்ல. அட்டம 8வது திசைன்னு பேரு. அந்த மாதிரி அந்த இடத்துல புரி அட்டன்னு போட்டு அதை அந்த நிலையில சொல்றாங்க. இந்த இடத்துல டைரக்டாவே 8ன்னு போடுறாங்க பாருங்க. தெரி 8 நிலையும் தெரிசனப்படுத்தி. தெரின்னா தெரிந்து கொள்ள செய்து. 8 என்ன? இந்த இடத்துல 8 என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதாரம் 6, நிராதாரம் 1, ஆதாரம் 1. நிரு ஆதாரம் அப்படின்னா பார்க்கக்கூடிய ஆதாரத்தோடு இருக்கக்கூடியது, சொல்லக்கூடிய காரண காரியங்களோடு சொல்லக்கூடிய இருக்கிற பொருள் ஆதாரம். அதாவது நிராதாரம் அப்படிங்கிறது மறைமுகமான பொருள். அப்ப ஏற்கனவே நம்ம உடம்புல நல்லா பாருங்க, எல்லாமே மறைபொருள் தான். அப்பை பிராட்டியார் போட்டிருக்க அந்த வார்த்தையினுடைய நயம் பாருங்க. தெரி 8. அந்த இந்த 8 தெரியும்படி செய்யாது. தெரியாம இருக்கின்ற அந்த 8 நிலைகளை எனக்கு தெரியும்படி செய்யுங்கிறது அந்த அம்மா. எப்படி பாருங்க, அருமையா இருக்குங்க. அப்படி எல்லாம் தெரியாத நிலை. ஏற்கனவே நம்ம உடம்புல 6 ஆதாரங்கள் நல்லா தெரிய. உடம்பில் இருக்கக்கூடிய 8 சூட்சுமங்களை தெரியாமல் இருக்கின்ற அந்த சூட்சுமங்களை எனக்கு தெரிய செய்யும். அந்த 6 சூட்சும ஆதாரத்தையும் அதுவும் தெரியாது. நிராதாரம் அப்படிங்கிற இன்னொரு சூட்சுமம் ஒண்ணு இருக்கு. அதுல எந்த விதமான ஆதாரம் இல்லாம செய்கின்ற அந்த செயல், அந்த ஒரு செயலும் உள்ள இருக்கு தியானத்துல. அதே மாதிரி ஆதாரத்தோடு இருக்கக்கூடிய நிலை, ஆனா சூட்சுமம் தான். அதுக்கு ஆதாரம் உண்டு, மற்றதுக்கு ஆதாரம் இல்லை. ஆக இந்த நிராதாரம் 1, ஆதாரம் 1 மற்றும் இன்னும் உடம்பில் இருக்கிற 6 ஆதாரங்கள் எல்லாம் சேர்த்து 8. அந்த 8ஐயும் எனக்கு தெரிய செய்ய அப்படிங்குது. முதல்ல தெரி 8 நிலையும் அந்த 8 நிலை, அந்த மறைந்திருக்கிற 8 நிலையும் எனக்கு தெரியும்படி தெரிசனப்படுத்தி. அப்படின்னா அதை எனக்கு காட்டு. எப்படி காட்ட முடியும்? மறை பொருள் உணர்வு நிலைன்னு சொல்லணும். அதை மறைபொருள்னா என்ன இருக்கு? இறை, உயிர், மனம். இந்த 3 தான் மறைபொருள். இந்த மறைபொருள் எனக்கு தெரிசனப்படுத்தி அதை காட்டி அதை உணரும்படி செய்யுங்கிறதா இந்த வரியினுடைய 3வது வரியை பார்த்தோம்னா கருத்தினால் கபால வாயில் காட்டி அப்படின்னு. கருத்தினால் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சிந்தனையின் தெளிவால் உணர்வாக உள்ளத்தில் ஊன்றி அறிவித்து. கருத்தினால் கபாலம். அப்ப கபாலங்கும் போது தலை ஓட்டினுடைய உச்சி பகுதிக்கு மேல் உள்ள அந்த நிலையை தான் இந்த அம்மா இப்ப குறிப்பிடுறாங்க. நம்மளுடைய உயிர் சக்தி எங்க நிக்குது? கடைசியில தலை உச்சியில நிக்குது. முதல்ல ஆக்னையில நிக்கும் போது அது ஆன்மீக திருப்பு முனைக்கு கொண்டு போறோங்கிற உணர்வு வரணும். ஆக்னையில இருக்கும் போது அங்கிருந்து அந்த ஆக்னையிலிருந்து தலை உச்சிக்கு போகும்போது அந்த இடத்துல இறைநிலை வாயிலை தொட்டு கொண்டு இருக்கிறோம்னா அந்த இடத்தை அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த அம்மா போடுற
போடுறது என்ன பண்ண, கபால வாயிலுங்கும் போது கபாலத்திலிருந்து ஒரு வாயில்னா அதுக்கப்புறம் ஒரு தலைவாசல்னு அர்த்தம். நம்ம 4வது பார்ப்போம். இருத்தி முத்தி இனிதன கருளி. இருத்தின்னு வயிற்றுன்னு அர்த்தம். இந்த அம்மா ஏற்கனவே முன்னாடி சொன்ன அந்த ஒரு வரியில் வெளியில் என்னை நிறுத்தி அந்த இடத்துல நிறுத்தி சும்மா இருக்க செய்து, எந்த பேச்சும் இல்லாம இருக்க செய்து, முத்தி இனிதென கருளி. வீடு பேருன்னு அர்த்தம். இந்த வீடு பேருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, மறுபிறவி இல்லாத நிலையை எனக்கு இறைவன் கொடுக்க வேண்டும் தான் அந்த இடத்துல இந்த ஆன்மீகத்துல சைவ சித்தாந்தத்துல முத்தி என்றால் மறுபிறவி இல்லாத நிலையை அடைவது முத்தின்னு சொல்றாங்க. முத்தி இருத்தி இனிது எனக்கு பிரிச்சு படிக்கணும். இனிதென கருளி அப்படின்னு ஒரே வார்த்தையில போட்டிருக்காரு இந்த அம்மா. இனிதென கருளி. தனியா இதை 3 பிரிச்சா இனிது எனக்கு அருளி, அருள் செய்துன்னு படிக்கிறேன். பேரின்பமாக இருக்கின்ற அந்த நிலையை எனக்கு அருள் செய்து. அடுத்தது 5வது இறுதி வரி பார்க்கலாம். என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து. என்னை அந்த அவ்வை பிராட்டியார் கேக்குறாங்க, என்னை அருள் அறிவியார். தன்னை அறிவிக்கணும்னா என்ன அறிவிக்கணும்? அவை பிராட்டின் அந்த கடவுள் அறிவிக்க சொல்லுது. அப்படி அல்ல. என்னை என்றால் என் உள்ளத்தில் உள்ள என் ஆன்மாவின் நிலையை அறிவித்து விளங்குமாறு செய்து, அறியும்படி செய்து, கருணை செய்து அதை காட்டு அப்படிங்கிறாங்க. ஆணைமுக பெருமான் குரு உருவமாக அமர்ந்து அனைத்தையும் அறிவித்தால் தான் ஆன்மா எல்லாவற்றையும் அறிய முடியும் அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கு பதவுரை சொல்றாங்க. அதாவது அவரே குருமுகமாக வந்து என்னுடைய உடம்பில் என்னென்ன இருக்கின்றதோ அத்தனையும் அந்த அறிவித்தால் தான் அதில் உள்ள அத்தூட்சமமாக இருக்கக்கூடியது ஆன்மா. அந்த ஆன்மா எல்லாவற்றையும் அறிய வைத்தால்தான் என்னை நான் யார் என்பது எனக்கு தெரியும். விநாயக பெருமானே, நீயா குருவா இருந்து மூலக்கணலை மூச்சுக்காற்றால் மேலில் அமுதத்தை உண்டு சில காலம் இருக்கும் இந்த உடலை பல காலம் இன்னும் நீடிக்க செய்து உன் நினைவாலை இருந்து இந்த உடம்பில் உன்னை நினைக்க என்னென்ன தேவையோ அத்தனை எமக்கு அருள் செய். அந்தந்த மறைமுகமான அத்தனை பொருள்களையும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேக்குறாங்க. இதனுடைய மொத்த பொருளை பார்க்க போறோம். சிவன் குடிகொண்டுள்ள இந்த உடம்பு ஸ்தூலம் சூட்சுமம் என்ற 2 பிரிவாக பிரிந்துள்ளது. அந்த 2 பிரிவினில் சூட்சும பகுதியாக உள்ளதை ஆராய்ந்து பார்த்தால் 8 வகை சூட்சுமமாக உள்ளதும் எனக்கு வீடு வேறு என்னும் மறுபிறவி இல்லாத நிலை கிடைக்க வேண்டுமானால் பேச்சற்று மனம் ஒடுங்கி நிற்கின்ற நிலைதான் இனிமையானது. வேறென்று எந்த இனிமை இல்லை. அது பேரானந்தமாகாது. இது ஒன்றே பேரானந்தமே என்று எனக்கு அருள் செய்ய வேண்டும். அதுதான் இருத்தி முத்தி எனக்கு அருளி. இதுதான் இந்த 5 வரிகளினுடைய பொருள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.